Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 exercise 5.5 இருந்து question number 12 இருந்து இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா questions-உம் எல்லா exercise-உம் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Find dy by dx of the following function கேட்டிருக்காங்க. x bar y plus y bar x is equal to 1 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல வந்து x கீழேயும் வேரியபிள் மேலேயும் வேரியபிள் இருந்தா இதை டைரக்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அதனால இதை தனியாவும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். அதனால கொஸ்டினை let u plus v is equal to 1 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதாவது uக்கு பதிலா வேற நம்ம எடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல u அப்படின்றது வந்து x பவர் y அப்படின்னும் vன்றது வந்து y பவர் xன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்படி அசியூம் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். u plus v is equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இங்க டினாமினேட்டர்ல dx தானே கொடுத்துருக்காங்க. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு x தான் நம்ம பண்ணணும். இப்போ u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx கிடைக்கும். v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dx கிடைக்கும். 1ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்ல கான்ஸ்டன்ட்டா வித் ரெஸ்பெக்ட் டு யாரு பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். இதான் நம்மளோட முதல் ஈக்குவேஷன். இப்போ யூன்னு நம்மளுக்கு கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, வின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ யூவை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி du by dxையும் வியை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி dv by dxையும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா நம்மளோட dy by dx கிடைச்சிரும். இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து இதை u dash plus v dashன்னு எழுதிக்க சொன்னாங்க மேம்னா எழுதிக்கோங்க. ஏன்னா u dash இதை வந்து நம்ம u dash plus v dash ஈக்குவல் டு 0ன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா u dash தான் du by dx. ஓகே, எழுதியாச்சா? இப்போ முதல்ல யூன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ u is equal to x power yன்னு இருக்கு. இப்படி கீழேயும் வேரியபிள் இருந்தால் மேலேயும் வேரியபிள் இருந்தால் இந்த வேரியபிளை கீழே எடுத்துட்டு வரதுக்காக நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணணும்? லாக் எடுக்கணும். டேக் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். அப்போ u என்ன ஆகும்? லாக் u ஆயிடும். இது லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஒய்ன்னு இருக்கும். எப்பவுமே லாகோட ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி பவர்ல டேர்ம் இருந்தால் அதை டிஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு போக முடியும் நம்மளால. log u is equal to y times log x அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட லாகோட பேசிக் ரூல் தான். பவர் வந்து முன்னாடி போயிடும். இப்படி எழுதியாச்சா? இப்போ இது பார்க்க யூவி மாதிரி இருக்கு. இவங்களை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றீங்க. log u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by u மறுபடியும் u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றதுனால du by dx அப்படின்னு கிடைக்கும். இதுல இப்ப ரெண்டு டேர்ம் இருக்கு. மல்டிபிள்ல இருக்க ரெண்டு பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx வரும். இந்த log x அப்படியே எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். பிளஸ் இந்த y அப்படியே எழுதிட்டு இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log x அப்பனா 1 by x, அதாவது uv மெத்தட்னு சொல்லுவாங்க. u டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே எழுதியிருக்காங்க. அப்புறம் y அப்படியே எழுதிட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க u மட்டும் என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். அப்போ du by dxக்கு நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ u மல்டிபிள் பை dy by dx ஆஃப் log x அப்படின்ற டேர்மும் பிளஸ் y by xும் கிடைச்சிருக்கு. இதை கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி v டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போ அதே மாதிரி vன்ற ஃபங்க்ஷன் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ மேலேயும் கீழே வேரியபிள் இருக்கிறதுனால லாக் எடுத்துட்டு இந்த பவரை கீழே இறக்கிக்கலாம். டேக் லாக் ஆன் போத் சைட். v என்ன ஆயிடும்? லாக் v ஆயிடும். இது log ஆஃப் y டு த பவர் x அப்படின்னு கிடைக்கும். இந்த பவரை கீழே எடுத்துட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ log v is equal to x டைம் log y அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த x முன்னாடி போயிடுச்சு. இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். இப்படி பண்ணும்போது முதல்ல log v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by v, v வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dx அப்படின்னு கிடைக்கும். இங்க ரெண்டு பேர் மல்டிபிள்ல இருக்காங்களா? இப்போ u vல டிஃபரன்ஷியேட் ஆகும். முதல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். இந்த log y அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் பிளஸ் போட்டு ஸோ அடுத்து இந்த x அப்படியே எழுதிட்டு log y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by y கிடைக்கும். திருப்பியும் y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு dy by dx என்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். எழுதியாச்சா? டினாமினேட்டர்ல இருக்க v அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா மல்டிபிள்ல வரும். அப்போ dv by dx is equal to v டைம்ஸ் உள்ள 1 into log y வந்து log y பிளஸ் இங்க மல்டிபிள் பண்ணும்போது x by y dy by dx அப்படின்னு கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த u v அப்படின்றதுலாம் கொஸ்டின்ல கிடையாது, நம்மளோட சப்ஸ்டியூஷன் தானே. இப்போ நம்ம யூக்கு பதிலாக இங்கே எக்ஸ் பவர் ஒய் எடுத்தோமா? அப்போ இந்த யூக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் பவர் ஒய் அப்படின்றத எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க dv by dxலயும் vக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? y பவர் எக்ஸ் கொடுத்துருந்தாங்களா? அப்போ இங்கேயும் y பவர் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த யூக்கு பதிலாக எக்ஸ் பவர் ஒய்ன்னு எழுதிட்டோமா? அதே மாதிரி எழுதிட்டு இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பார் ஒய் இவங்க கூடயும் அதே மாதிரி எக்ஸ் பார் ஒய் அந்த ஒய் பை எக்ஸ் கூடயும் மல்டிபிள் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒய் பார் எக்ஸ் இருந்துச்சுல அதை இவங்க கூடயும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதியாச்சா?
இப்போ இதுல வந்து இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல ஈக்குவேஷன் 1 பாருங்களேன். du by dx ஐயும் dv by dx ஐயும் ஆட் பண்ண ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணிட்டு அதுலேருந்து dy by dx ஃபைண்ட் பண்ணோம். தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது du by dxக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் dv by dxக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ண போறோம். dv by dx is equal to 0 இதான் பண்ண போறீங்க. இதுக்கு ஒரு சின்ன ரூல் பாருங்களேன். இப்போ x பவர் a by x பவர் b அப்படின்னு இருந்துச்சுன்னா x பவர் a மைனஸ் b அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல, சின்ன கிளாஸ் எக்ஸ்பனன்ஸ் ரூல், அதை வந்து இங்கே அப்ளை ஆகுது. ஏன்னா x பவர் y இருக்கு, இங்கே x பவர் 1 இருக்கு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி x பவர் y மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே y பவர் x இருக்கு, இங்கே y பவர் 1 இருக்கு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி y பவர் x மைனஸ் 1 எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல டேர்ம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே du by dx ஓட டேர்ம்ஸ் இவங்க தான். அதாவது x பவர் y log x, இது வந்து dy by dx பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி x பவர் y மைனஸ் 1 மல்டிபிள் பை ஒய்ன்னு இருக்கு. பிளஸ் இவங்களோட டேர்ம் dv by dxக்கு ஒரு y பவர் x ஒரு log y இருக்கு. பிளஸ் இந்த ரெண்டு ஒய்யும் இப்படி ஜாயின் பண்ணி y பவர் x மைனஸ் 1 மல்டிபிள் பை x மல்டிபிள் பை dy by dxன்னு எழுதி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 0ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? இப்போ இதில் பாருங்களேன், இதுலையும் தான் dy by dx என்ற டேர்ம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் dy by dx என்ற டேர்ம் இல்லை. dy by dx இல்லாதவங்களும் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் dy by dx என்ன பண்ணிடலாம்? காமனா எடுத்துடலாம். இப்போ dy by dx காமனா எடுத்துட்டோம்னா இவங்க கிட்ட என்ன இருக்கும்? x பவர் yயும் log xும் இருக்கும். இவங்க கிட்ட பிளஸ் y பவர் x மைனஸ் 1ம் ஒரு xும் இருக்கும். dy by dx காமனா எடுத்தாச்சு. இவங்க கிட்ட dy by dx இல்லைல்ல, இது உங்களை அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் x பவர் y மைனஸ் 1 மல்டிபிள் பை y மைனஸ் y பவர் x இன்ட்டு log y அப்படின்ற டேர்ம் மட்டும் இருக்கு. எழுதியாச்சு. இப்போ இங்கே மல்டிபிள் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனால் என்ன ஆயிடும்? டிவிஷனுக்கு போயிடும். அதான் நம்மளோட dy by dx. dy by dx இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பேர்கிட்ட மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இப்படி காமனாக கூட வச்சுக்கலாம். x பவர் y மைனஸ் 1 இன்ட்டு y பிளஸ் y பவர் x இன்ட்டு log y டிவைடட் பை இவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு டிவிஷனுக்கு. ஸோ x பவர் y இன்ட்டு log x பிளஸ் y பவர் x மைனஸ் 1 இன்ட்டு x அப்படின்னு எழுதணும். இதான் உங்களோட dy by dx ஓட ஆன்சர். இப்போ 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் dy by dxல y பவர் x இஸ் ஈக்குவல் டு x பவர் y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை u இதை vன்னு எடுத்து பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு டேர்ம் இந்த பக்கம் ஒரு டேர்ம் தானே இருக்குது. அதை மாதிரி டேரெக்டாக கூட பண்ண முடியும். பாருங்களேன், இதை வந்து டேக் லாக் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஏன்னா கீழேயும் வேரியபிள் இருக்கு, மேலேயும் வேரியபிள் இருக்கு. நம்ம டேரெக்டாக இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. டேக் லாக் ஆன் போத் சைடு எழுதிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா லாக் ஆஃப் y பவர் x, இந்த பக்கம் log of x to the power y அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட பேசிக் லாகோட ரூல் லாக். ஸோ எப்பவுமே லாகோட இந்த நம்பரோட பவர் இருந்துச்சுன்னா பவரை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாம்ல. அந்த பேட்டர்ன்ல இந்த எக்ஸை முன்னாடி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது x டைம்ஸ் log y அப்படின்னு வந்திருக்கும். இங்க y முன்னாடி எடுத்துட்டு போயிட்டோம்னா y டைம்ஸ் log x அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ கொஸ்டின்ல வந்து dy by dx தான் கேட்டிருக்காங்க. டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு எடுக்கணும். இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல dx வேணும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம் ரெண்டு பக்கமும். இங்கேயும் ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு. அதாவது uv-ல இருக்கு ரெண்டுமே. uv-யை டிஃபரன்ஷியேட் பண்ணா u'(v பிளஸ் uv' அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ டிஃபரன்ஷியேஷன் இதுல uv டிஃபரன்ஷியேஷனோட ரூல் இதுதான். இங்க பாருங்களேன், இப்போ முதல்ல எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு வந்துடும். 1 எழுதிட்டு இந்த log y எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. log yன்னு எழுதியாச்சு. பிளஸ் இந்த எக்ஸை எடுத்து அப்படியே எழுதிட்டு ஒய்யை இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதாவது log yயை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளோட பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log xன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 1/x வரும். இப்போ log yன்னு வந்ததுன்னா டிஃபரன்ஷியேஷன்ல 1/y வரும். திருப்பி இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்கே ஒரு dy by dx டெஃபினட்டாக நீங்கள் எழுதணும். ஈக்குவல் டு அப்படியே இருக்கு. இங்கே யூவி மெத்தட் தான். முதல்ல இங்கே ஒய் இருக்கு. ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx கிடைக்கும். அதை எழுதிக்கலாம். log x எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் போட்டு ஒய் அப்படியே எழுதிட்டு இப்போ இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. நம்மளோட கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் dy by dx தான். இப்போ இவங்க கிட்டேயும் தான் dy by dx இருக்கு. dy by dx இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் எடுத்துக்க போறோம். இங்க வந்து x into 1 x by y-யும் ஒரு dy by dx என்ற டேர்ம் இருக்கு. இந்த பக்கம் dy by dx into log x இருக்கு. இங்க எடுத்துட்டு வரும்போது மைனஸ் log x of dy by dx எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு y by x என்ற டேர்ம் இருக்கு.
இந்த பக்கம் ஒரு 1 into log y இருக்குல்ல, அது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் லாக் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்படி எழுதிக்கலாம் இதை. இப்போ 2 பேர்கிட்டயுமே dy by dx இருக்குல்ல, காமனா வெளியில எடுத்துருங்க. அப்போ dy by dx வெளில எடுத்துட்டோம்னா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x by yயும் மைனஸ் லாக் எக்ஸும் இருக்கும். இங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி y by xும் மைனஸ் லாக் ஒய்யும் இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க டேர்ம் அங்க எடுத்துட்டு போனோம்னா டிவிஷனுக்கு போயிடும். அப்ப நம்ம எழுதிக்கலாம் dy by dx நமக்கு கேட்டிருந்தாங்க. இங்க மேல வந்து y by x மைனஸ் லாக் ஒய்யும் கீழே x by y மைனஸ் லாக் x அப்படின்ற டேர்மும் கிடைச்சிருக்கு. இது டெக்ஸ்ட் புக் ஆன்சர்ல ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க ஃபிராக்ஷன் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இங்க பை 1 போட்டு இங்க எல்சிஎம் எடுத்திருக்காங்க. 1 into y மேல வந்து y மைனஸ் இங்க x into log y x into log y ன்னு கிடைக்கும். பை x into 1 வந்து x. இங்க டினாமினேட்டர்ல அதே மாதிரி இங்க 1 போட்டுட்டு எல்சிஎம் எடுத்தோம்னா 1 into x x மைனஸ் y into log x வந்து log x பை y ன்னு எழுதிக்கலாம். இப்ப மேல இருக்கிற ஃபிராக்ஷன் வந்து y மைனஸ் x டைம் log y by x அப்படின்னு இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க ஃபிராக்ஷன் மேல போனா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ y by x மைனஸ் log x அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுல ஒரு மேல ஒரு yயும் கீழே ஒரு xும் இருக்குல்ல, ஸோ y by x டைம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு மல்டிபிள் பை y மைனஸ் x log y அப்படின்ற டேர்மும் x மைனஸ் log x என்ற டேர்மும் இருக்கு. ஸோ இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு இல்லையா, அதனால இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ dy by dx ஓட ஆன்சர் வந்து இதுதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.